ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு குட்டி குழம்பு மெனு தான் பார்க்க போகிறோம். பீஃப் குழம்பு. அதுக்கு நான் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகவும் அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகும். 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூடயே 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே 3 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரவும் 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடயே ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து மல்லித்தலை புதினாத்தலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டு கறி சேர்த்துக்கலாம். கறி சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். இது கூடயே 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு புதினாத்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு சேர்த்து விசில் விட்டுடலாம். விசில் விட்டுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். 1/4 கப் தேங்காய், அது கூட 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து விசில் அடங்கிச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அந்த பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடயே ஒரு 1/4 கப் தயிரும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரும்பி மூடி ஒரு 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து விசில் வந்து அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பீஃப் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.